Taste the Daily. மக்கா வணக்கம். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் அப்படின்னா ஆட்சியில் அதிகார பங்கு அவசியம்னு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் சொல்லியிருக்காருப்பா. அதாவது ஆட்சியில் பங்கு கொடுத்தீங்கன்னா கூட்டணியில் இருப்போம், இல்லைனா நீங்கள் போகலாம் அப்படின்னு திமுகவை காங்கிரஸ் மிரட்டிக்கிட்டு இருக்கு. திமுக காரங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் போட்டி போடுறது எதிர்கட்சி ஆகத்தான், நாங்கள் எந்த ஆட்சியிலப்பா பங்கு கொடுக்கறதுன்னு கேட்டுட்டு இருக்காங்களாம். தோக்க போகிற கூட்டணிக்கு எதுக்கு இம்பட்டு பிரச்சனைன்னு புரியல. சரி மக்களே, போய் குறுஞ்செய்தியில் பார்த்துட்டு வாங்க, விரிவான செய்திகளை விளக்கமாக சொல்கிறேன். மக்கா, கொரோனா காலத்துல நம்ம எல்லாம் காப்பாத்தின செவிலியர்களை இன்னைக்கு எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு ஐயா ஸ்டாலின் கேவலப்படுத்திட்டாரு. நாங்க எப்படி டாய்லெட் போவோம்? அட்லீஸ்ட் ஒரு பேசிக்கா ஒரு ஹியூமனிட்டி கூட இல்லையா? பப்ளிக் டாய்லெட்ல காசு கொடுத்து நாங்க பாத்ரூம் போறோம், எங்களை இப்படி புடிச்சிட்டு வந்து இப்படி வேன்ல ஏத்துறீங்க, எங்க திங்ஸ் கூட எடுக்க விடாம. அமைதியா போராடினவங்களை ரொம்ப மோசமான முறையில கைது பண்ணி அராஜகம் பண்ணிருக்கு ஸ்டாலின் கவர்மெண்ட். சென்னை போரூர் பக்கம் கஞ்சா வியாபாரம் பண்ணிட்டு இருந்த காவலர் சிக்கியிருக்கிறாரியா. இவங்களே பிடிப்பாங்களாம், போட்டோ ஷூட் முடிஞ்சதும் இவங்களே விற்பாங்களாம்னு மக்கள் கேலி பண்றாங்க. கோயம்புத்தூர் பக்கம் ஒரு காவல்துறை அதிகாரி வீட்டுக்கு பாதுகாப்புக்கு போன ஒரு காவலர் அங்க இருந்த ஒரு பெண் குளிக்கிறத வீடியோ எடுத்து சிக்கியிருக்கிறாருங்க. பாதுகாப்பு கொடுக்க போன இடத்துல, அதுவும் ஒரு போலீஸ் வீட்டில், இன்னொரு போலீஸ் என்ன பண்ணுதுன்னு பாருங்க. குறுஞ்செய்தியில் பார்த்துட்டோம், வாங்க மக்கா விரிவான செய்திகளையும் பார்த்துடுவோம். கொடுங்கோல் ஆட்சியில் கூட இப்படியெல்லாம் ஒரு கொடுமை நடக்காதுன்னு செவிலியர்கள் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. காலங்காத்தால இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் எம்புட்டு அராஜகம் பண்ணியிருக்குன்னு தெரியுமா? அதை நீங்களே பாருங்க. ஐயா ஸ்டாலின் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி செவிலியர்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்கப்பா. இந்த கவர்மெண்ட் அவங்களுக்கு என்னென்ன குடைச்சல் கொடுக்கணுமோ அம்புட்டு குடைச்சலையும் கொடுக்குது. இன்னைக்கு காலையில பாருங்க, கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம செவிலியர்களை ரொம்ப அராஜகமா கைது பண்ணியிருக்கிறாங்க. என்ன பண்றீங்க? உங்க நம்பி தானே நாங்க வந்திருக்கோம். ட்ரெஸ் கூட ஒழுங்கா போட விடல, எங்களை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. தரன்னு பிடிச்சி இழுக்கிறாங்க. உங்க பாட்டுக்கு ட்ரெஸ் கூட மாத்த விட மாட்டேங்கிறாங்க. ட்ரெஸ் போன இடத்துல வந்து பிடிக்கிறாங்க. நாப்கின் மாத்த கூட விடாம எவ்வளவு கேவலமா நடந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. இதை விட கேடுகட்ட கவர்மெண்ட் எங்கேயாச்சும் இருக்குமா? இதை பார்த்துதான் கொடுங்கோல் ஆட்சியில கூட இவ்வளவு கொடுமை நடக்காதுன்னு செவிலியர்கள் கொதிக்கிறாங்க. இது செய்வது நியாயம் தானா? நியாயம் தானா? நியாயம் காண கோரிக்கைகள் போராடும் போராடும். கைது செய்வது நியாயம் தானா? கைது செய்வது நியாயம் தானா? கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். செவிலியர்கள் இப்படி போராடிக்கிட்டு இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் கொஞ்சம் கூட கவலைப்படாம வைப் வித் ஸ்டாலின் விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பெண்கள் மேல கொஞ்சமாவது இறக்கம் காட்ட வேண்டாமா? அப்பா டப்பான்னு பேசுறவரு இந்த அராஜகத்தை ஏன் செய்யறாரு? ஆக ஸ்டாலின் சார் பேசுறதெல்லாம் மனசுல இருந்து பேசலைங்க, யாரோ எழுதி கொடுக்கறத அப்படியே ஒப்பிக்கிறாரு. எதிர்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி இவர் பொம்மை முதல்வராக தான் இருக்கிறார். 2026 இந்த கொடுமைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். மக்கா, அக்கா கனிமொழி இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப தீவிரமா தேர்தல் வாக்குறுதி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா. எப்படி உருட்டலாம், என்னன்னு உருட்டலாம்னு பயங்கரமா ஆலோசனை நடந்துட்டு இருக்கான். அமைச்சர் செந்தில் பாலாஜி கூடலாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. எது செந்தில் பாலாஜி அமைச்சரா அப்படின்னு நீங்க கேட்கறது எங்களுக்கு புரியுது. ஆமா, அவங்க அப்படிதான் சொல்றாங்க. அமைச்சர்னு சொன்னாதான் அக்கா கனிமொழியே கட்சியில இருக்க முடியும் போல. அமைச்சர் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் அமைச்சர் அவர் வாடிய துதியை கவனிச்சிங்களா? கவனிக்கலையா? திரும்ப போடுறேன், நல்லா கவனிங்க.
அமைச்சர் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் அமைச்சரை கூப்பிடுங்கன்னு சொல்றாங்க. அக்கா கனிமொழி பேசும்போது அமைச்சர்னு தான் சொல்றாங்க. யாரை சொல்றாங்கன்னு பார்த்தா நம்ம தியாகியை தான் அமைச்சர்னு சொல்றாங்க. அவர் அமைச்சர் பதவியை விட்டு விலகி பல மாதங்கள் ஆனாலும் திமுக காரங்க அவரை அமைச்சரேன்னு தான் கூப்பிடுதாங்க. அடா அப்படி கூப்பிட்டாதான்ப்பா அண்ணனுக்கு மனசு நிறையும், உடன்பிறப்புகளுக்கு வயிறு நிறையும். ஆனா அக்கா கனிமொழியும் இவரை அமைச்சர்னு சொல்லிதான் அரசியல் பண்றாங்கன்னு இப்பதான் தெரியுது. கருணாநிதி மகளையே சலாம் போட வச்சிருக்கிறாரு அண்ணன் பாலாஜி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் அக்கா பயங்கரமான தேர்தல் வாக்குறுதிகளை தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமி பந்தை பாதுகாப்பதை பற்றி கேட்டீங்களா? நம்மளையெல்லாம் காப்பாத்தினது பத்தாதான், பூமி பந்தையே காப்பாற்ற போறாராம். ட்ரம்ப், புதின், இந்த உலக நாட்டு தலைவர்கள் கூட இப்படி ஒரு உருட்டி இருக்க மாட்டாங்க. ஆனா ஒண்ணுப்பா, இந்த தடவை தேர்தல் அறிக்கை வரும்போது ஜனங்க கை கொட்டி சிரிக்க போறாங்கன்னு நல்லா தெளிவா தெரியுது. எதுக்கும் அட்வான்ஸா சிரிச்சு வச்சுக்கிடுவோம். மக்கா, இந்த திமுக கும்பல் மேல நாளுக்கு நாள் நில அபகரிப்பு புகார்கள் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குப்பா. திருச்சி பஞ்சப்பூர்ல திமுக மாவட்ட துணை செயலாளர் ஒருத்தர் ஒரு நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்கிறதா புகார் ஒன்று வந்திருக்கு. பாதிக்கப்பட்டவர் கலெக்டர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஆட்சி மாறலன்னு வச்சுக்கோங்க, நம்ம நிலத்தை மட்டும் இல்லை நம்மளையே வித்துடுவாங்க. ஏற்கனவே கிட்னி திருடி வித்துட்டு தான் இருக்காங்க. சரி மக்களே, ஓட்டு போடும்போது நல்ல முடிவாக எடுங்க. இன்னைக்கு நிகழ்ச்சி இதோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.